வணக்க நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவுல பிறந்த நாளுக்கு வந்தது பெரிய ஹிட். இந்த முட்டை ஆம்லேட்டை சாப்பிட்டா நீ அவுட்டு. இங்க பஸ்ல மாட்டினாங்களாம் சின்ன டயரு, இங்க அண்ணன் முறுக்கு சுடுறதுல பெரிய மயிர். இன்னொரு பக்கம் கடையில வந்து ஆட்டையை போட, ஆட்டோல வந்தவங்களை கீழே போட அப்படின்னு சொல்லிட்டு காமெடியான சம்பவங்களை பத்தி தான் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம தொடர்ந்து ஃபுல்லா பார்க்க போறோம். சரி, டைம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க நம்ம அக்கா கோலமாவுல பசுமாட்டையும் காலமாட்டையும் ரொம்ப சூப்பரா வரைஞ்சி வச்சுட்டாங்க. பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா அது சும்மா விடாம ஒரு கைத்தை தூக்கி கொண்டு கட்டினாங்க பாருங்க கம்பத்துல. பொண்ணு மாப்பிள்ளைக்கு திடீர்னு கல்யாணம் வைக்கலாம் இல்லன்னு சொல்லலாம். அதுக்காண்டி இப்படியா விடிய காலையில 3 மணிக்கேவா? அங்க பாருங்க கை காலெல்லாம் உதறு. ஏங்க அந்த வண்டி ஓடுறதே பெருசுங்க. இங்க பாருங்க, ஒத்த ஹேண்ட்பார், ஒத்த ஆக்சிலர், ஒத்த பிரேக், இதுலயே வண்டி ஓடிட்டு இருக்கு. அப்புறம் எதுக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க 2 ஹேண்ட்பார் இல்ல? டேய் மச்சான், குப்பை தொட்டில குழந்தை கிடந்துச்சுடா. இன்னும் குழந்தையா? டேய் கேசி கொடுத்துட போறாங்கடா. எங்க காமி. ஏங்க நீங்க போட்டிருக்கிற அந்த பாடி பில்டர் ட்ரெஸ்ஸுக்கு சும்மா அப்படி டான்ஸ் ஆடுவீங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து சும்மா சப்பாத்தியமா பண்ணிக்கிட்டு சித்திரப்பாங்க. நீ ஆட்டோல ஏறுன்னு சொல்லும் போதே கொஞ்சம் உஷாரா இருக்கணும். பயப்புல பைக் நினைச்சு வீலிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அட என்னடா இது, ஒவ்வொருத்தரும் வந்து போனை கொடுத்துட்டு அதுல எடு இதுல எடுன்னு சொல்லிட்டு 100 போன 150 போனை கொண்டு கொடு, எப்படி எடுக்கணும் மட்டும் பாரு. இப்ப என்ன, இப்படியே குறுக்கால போனா குறுக்கு பேட்டைக்கு சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம். இவ்வளவு டிராபிக்ல இப்ப நம்ம சீக்கிரமா போய் வீட்டுல போய் என்ன பண்றது? அப்படியே ஆறாம சாவகாசமா உட்காந்து பாத்துட்டு போலாம். அப்படிதான். நீங்க வருங்காலத்துல நல்லா பெரிய பிசினஸ் மேனா வரீங்க. அப்படியே அங்க திரும்பி பாத்துக்காதுங்க. ஓகே, துணிக்கு பவுடர் ரெடி. ஐயோ தாத்தா, இந்த கன்றாவையெல்லாம் பாட்டி வந்து நேர்ல பாத்தாங்க. ஐயோ சொல்லவே முடியாது, வீடு கட்டி அடிக்க போறாங்க. அமேசான் கார்டுக்குள்ள போனா கூட சீக்கிரம் வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. ஆனா அக்கா மண்டக்குள்ள மட்டும் சீக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், வர்றது ரொம்ப கஷ்டம். அது பேரும் வாண்டிதான் எடுக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சு. இந்த எண்ணெயை ஊத்துனா எல்லாம் பினிஷிங். ஆனா எனக்கு இப்பவே கொஞ்சம் நெஞ்சு வலிக்கணும். அப்ப தம்பி உனக்கு சாப்பாடு இல்லை, நீ பார்சல் கட்டிக்கணும், வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன். ஏண்டா வீட்டுல கட்டுற தோரண வாழைக்கு கைத்த காண்மின்னு பார்த்தா மொத்த கைத்தையும் காலில் கட்டி வச்சிருக்காங்க. இவன் ஒரு சட்டம் ஒண்ணு போட்டாரு, பாடிகார்டே தேவையில்லை. என்ன யாரும் அட்டாக்கே பண்ண முடியாது. என்ன அதை போட்டா ஒரு மறுநாள் ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆகும். தம்பி உங்களுக்கு யோகம் நல்லா இருக்கு, அடுத்த ட்ரிப் வரும்போது ஜாக்பாட் அடிக்கும் போது அந்த ஜாக்பாட்ல பாதி எனக்கு கொடுக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்திருக்கியடா. இரு, உனக்கு அந்த வீட்டுல கிஃப்ட் ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன், எங்கேயும் பிறகு இங்கேயே. இப்ப இருக்கிற நிலைமைக்கு காஸ்ட்லியான வண்டியெல்லாம் ரோட்டை விட்டு போறதுக்கு பயமா இருக்கு. அதான் வண்டிக்கு சாவி போட்டு லாக் பண்ணிட்டு போறேன். என்ன தம்பி பஸ்ல இவ்வளவு கூட்டமா இருக்கு, அவசரப்பட்டு ஏட்டிங்கன்னா? அப்படிலாம் இல்ல, அந்த கரும்பு கேட்டு மேல கொஞ்சம் சாவகாசமா படுத்து கிடக்கேன். அடுத்த ஸ்டாப் வந்து இறக்கி விட்டுருங்க. பைக்ல 2 பேர் திருடுறதுக்கு வந்திருக்காங்க. மாஸ்க் எல்லாம் போட்டு கேமராக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாசா ஒரு 4 லேசு பாக்கெட்டை திருடிட்டு போயிட்டாங்க. டேய் 4 லேசு பாக்கெட் 50 ரூபா தான்டா. ஐயோ என்னத்த சொல்லு. 2024ல கார்லாம் பறக்குன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம அதெல்லாம் தாண்டிக்கிட்டு இருக்கோம். மாடு ஓட்டுறவங்க எல்லாரும் சேர்ந்து பறந்து போய்கிட்டு இருக்கோம் பொங்கலுக்கு. இப்பெல்லாம் முறுக்கு சுடும்போது சேஃப்டி முக்கியங்க. இப்ப இருக்கிற முறுக்குலாம் சும்மா சாதாரண முறுக்கு கிடையாது, எப்ப வெடிக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதான் ஹெல்மெட் போட்டு முறுக்கு சுட்டு விட்டுருக்கேன். அது கல்யாண வீட்டுக்கு வந்தோமா, பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்து அர்ச்சனை போட்டோமா, சாப்பிட்டோமா, மொய் கொடுத்தோமா, போனோமான்னு இருக்க கூடாது. இப்படி கல்யாண வீட்டுக்கு வந்தோம்னா இந்த மாதிரி தில்லு முன்னு ஏதாச்சும் பண்ணணும். சார் உங்களுக்கு வழி விடணுமா? சரி சார், நான் நவுண்டுக்குறேன், நீங்க இப்ப போங்க. அது வீட்டுக்கு வெளியே மழை தண்ணி எப்படி ஓடுதுன்னு மக்களுக்கு காட்டிடுவோம். இந்த பாருங்க மக்களே, இந்த கேட்டை திறந்தோம் அப்படின்னா டேய் மழை தண்ணி கேட்ட தூக்கிட்டு போகுதுடா. ஏங்க இந்த மாதிரி எப்பவாச்சும் பண்ண போறீங்க அப்படின்னா சின்னதா ஒரு தகவலாட்டு சொல்லி விட்டுருங்க பின்னாடி இருக்கிற ஆட்டுக்குட்டிக்கலாம். ஏன்னா மனதளவுல பயந்து எப்படி ஓடுது பாருங்க. அப்புறம் தம்பி நல்லா ஆர்ன் அடிக்கும். அடிக்கிறேன், நல்லா சவுண்ட் கேட்கும், சூப்பரா கேட்கணும். அப்ப இது முதலே பண்ணிருக்க வேண்டியதுதானே. இப்ப நீ கரப்பா மூச்சி மாதிரி கவுந்துருக்க மாட்டாலும் நீ
பார்க்க டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய பஸ்ஸுக்கு சின்னதா குட்டியான டயர் வச்சிருக்கேன் பாத்தீங்களா? தப்புங்க, இந்த மாதிரி சின்ன குட்டியான டயர்லாம் வச்சிருக்க கூடாது, ஸ்கூட்டி டயர் வச்சிருக்கோம். இங்க மலைப்பாம்பு மாதிரி ரோட்ல தண்ணி பைப்பை போட்டுருந்தாங்க, எல்லாரும் சுத்தி போய்கிட்டு தாங்க. அதுல ஒருத்த மாட்டோம் ஏத்துறா வண்டியா. ஃப்ரெண்டுக்கு பிறந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணெல்லாம் கட்டி கொண்டு பெரிய கிஃப்டை கொண்டு அவன் கண்ணாடி கொண்டு கொடுக்க, எப்போ இவ்வளவு பெரிய கிஃப்டா அப்படி அசால்ட்ல தூக்கிட்டு வரீங்கன்னு கேட்டதுக்கு, உள்ள வாடா காமிக்கன்னு சொல்லிட்டு உள்ள போய் பிரிச்சு பார்த்தா ஒரு சின்னதா ஒரு சாக்லேட் வச்சிருக்காங்க. அண்ணன் செருப்பு வேணும், பெருசா இருக்கணும், அகலமா இருக்கணும். அப்படியா தம்பி? அப்ப இது ஓகேவா பாரு. அது அந்த காலத்துல யூஸ் பண்ண கழிவாயிலோட கார்ல உள்ள எண்ணெய் எடுத்துட்டு வந்து அப்படியே ஊத்தி ஒரு முட்டையை உடச்சி ஊத்தி திருவள்ளுவர் காலத்துல யூஸ் பண்ணி திரும்ப ஒரு உப்பு, அந்த உப்பு அப்படி மெண்டாமல தூவி அப்படி எடுத்து சாப்பிட்டோம்னா உங்களுக்குள்ள எல்லா பிரச்சனையும் மொத்தமா முடிஞ்சு போயிடும். சரி, வீட்டுல கோலம் போட்டிருக்காங்களே, என்னடா அழகா இருக்கிற கோலம் அழிஞ்சிருக்கே அப்படின்னு பார்த்தா எல்லா வீட்லயும் அழிஞ்சு இருக்குங்க. சரி, எப்படா இது அழிஞ்சு அப்படின்னு பார்த்தா நான் போறான் பாருங்க, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஏங்க சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க, வீட்டை கட்டுறதுல ஒரு பெரிய ஜீனியர்ஸ். இதுக்காண்டி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டவனும். இங்க பாருங்க, தூக்கு குண்டை தொங்க விட்டதுக்கு தூக்கு குண்டு எங்க இருக்கு அப்படின்ட்டு. கடையில ஸ்நாக்ஸ் சாப்பிட்றலாம் தவிர்த்துட்டு எதையோ பரபரப்பா பாத்துட்டு இருக்காங்க, ஏதோ பிரம்மாண்டமா நடக்குது அப்படின்னு பார்த்தா, தம்பி ஒரு டீ ஒன்று கொடுப்பா, தொண்டை ரொம்ப கரகராங்குது. மழை வேற ரொம்ப ஓவரா பெய்தோ, அதனால மல்லமா அந்த கேட்டை திறந்து அப்படி போட்டு கீழே விழுந்து, இல்ல கீழே விழுந்துருவீங்கன்னு சொல்ல வந்தேன், மேல பாத்துவாமா.